அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த 7 நாளில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நிச்சயமாக அதிரடியான பல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு 9இல் இருக்கிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தியை நிச்சயமாக சந்திப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் சப்தமத்தில் நுழைந்திருக்கிறாருங்க திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பு ரெட்டிப்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் உறுதியாகவே சனியின் அமைப்பால் சிறப்பான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் சந்திப்பதோடு பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக கட்டுக்குள் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது சப்தமத்திலும் ஜென்மத்திலும் இறுதி தருவாயில் இருப்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறும். எடுத்த காரியத்தை திறன்பட செய்வதோடு அவற்றை மென்மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து 7ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். செவ்வாயினுடைய மாறுதல் மிக சிறப்பான முறையில் தன லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க சுக்கிரனின் உச்சம் அக்ரம் பெற்றிருந்தாலும் மிக சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் தோல்வியே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரனினுடைய உச்சம் 2 மடங்கு உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக அதிரடியான மாற்றத்தை ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க துவக்கத்தில். அதற்கு பிறகு 10, 11 என லாபத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார். சந்திரனின் அமைப்பு வளர்பிறை சந்திரனாக இருப்பதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் இப்படி இருக்க இந்த தருணத்துல குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரக நிலைகள் அனுகூலமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய
நல்ல செய்தி, உறுதியாகவே பல விஷயங்களிலிருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு சந்தோஷமும் நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் இருப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான குறையுமின்றி உங்களை வந்து சேருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உடல்நலம் மட்டுமல்ல, இந்த தருணத்தில் தெளிவாக முடிவெடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளையும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உங்களுடைய திறமை மேம்படுவதோடு மிக சிறப்பாக சாதுரியமாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் பாராட்டு பெறுவதோடு நீங்கள் விரும்பிய சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்கள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வரங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் போன்றவற்றை சரியாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை, வர்த்தக துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் 9 குரு வலுவாக வீற்றிருக்கிறார். சனியும் 6 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி. எனவே மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகளை, கலைத்துறைக்கு அதிகாரம் பெற்ற கிரகநிலைகள் அற்புதமான முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல் விலகி நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மக்கள் நலம் சார்ந்த பணிகளை திறன்பட மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி அரசியலில் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற முடியும். தனி திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இந்த வேளையில் கைகூட போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை உறுதியாக விலகி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தி காணும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 9 சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று
சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சப்தமத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு எளிதில் பல காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதோடு அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும்.